இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. என்னதான் ஆயிரம் உலக பட்டினி தினத்தில் வந்து சாப்பாடு போடலாம் அது பண்ணலாம் வந்து அது அப்படியே கடந்து போயிடுவாங்க வந்து ஓகே விஜய் பண்ணுறாருப்பா அப்படின்னு. இதை தாண்டி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு கவனத்தை பெறணும். களத்துல என்னைக்கு நாங்க விஜய் அவர்களை பாக்குறது? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு பிறகு பாராளுமன்ற ரிசல்ட்டுக்கு பிறகு வேற ஒரு பெரிய அதிரடியா இல்லைனாலும் 69 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சோ அல்லது வந்து ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவையோ ஒரு மாநாடோட சேர்த்து நடத்துவோம். 22 என்ன நடக்க போகுது சார்? அன்னைக்கு ஏதாவது இந்த கட்சியின் சின்னத்தை அறிவிக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? 2 விதமான அப்டேட் ஒன்று போகுது அப்படின்னு. தனுஷ் வந்து வெற்றிமாறனுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் கூட சொல்லலாம் நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் தான். அவர் டக்குன்னு வந்து வாங்கினா கூட இருக்கிறதெல்லாம் ராயனாவது இதுவாது எல்லாத்தையும் போட்டு நான் வந்துடுறேன்ட்டு அடுத்த நிமிஷம் வந்து வாடிவாசல் மாடுபிடி வீரனா மாறிடுவார் அவர். வேட்டைனா விடாமுயற்சியா கங்குவாவை யார் சார் எதிர்கொள்ள போறாங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் ஒன்று எடுத்திருக்காங்க சென்னையில். கமலும் இம்மும் சேர்ந்து அந்த போடு போட்டிருக்காங்க. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சித வேலையாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன்சைனை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன்சை மேர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால சார் நினைச்சிருக்காங்க. நிறைய கேள்விகளும் இருக்கு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு உலக பட்டினி தினம். யாரும் பட்டினியில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் எடுத்த முயற்சி வெற்றியா தோல்வியா? இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்த புகைப்படங்கள் வீடியோஸு இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் ஒரு கட்டளை இட்டால் அதை செய்வதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு. விஜய் நடிகர் விஜயாக இல்லாமல் தலைவர் விஜயாக மாறிய பிறகு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறிய பிறகு 2026 சிஎம்மாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற அந்த விஜய் சொன்ன சொல்லுக்கு நாங்கள் செய்வோம் அப்படின்றது ஓகே. இதை விட நம்ம கூட ஒரு தடவை பேசியிருந்தோம். வந்து விஜய் வந்து ஒரு கிரவுண்டுக்கு வெளியே நின்று அரசியல் பண்ணுகிறாரோ, ஏன் உள்ளே வந்து பண்ணல அவர்? அந்த பட்டினி இருந்து சோறு போடுங்க, அப்புறமா காமராஜர் படிப்பகத்தை தரங்க, இது இரவு பாடசாலை வந்து இது பண்ணுங்க, இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வழக்கமாக செஞ்சது தானே அப்படின்னு. இப்போ அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒரு முக்கிய நபர்கிட்ட கேட்டபோது சொன்னது என்னன்னா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு படத்துக்குள்ளே இருக்கார் வந்து இந்த கோட் முடிஞ்சிடுச்சு கூட, அடுத்து வந்து 69 அதன் பிறகுதான் எங்களுடைய அதிரடி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக தான் இருக்கும். இதெல்லாம் சாம்பிளா சார்? மேபி இருக்கலாம் வந்து. ஆனால் ஒரு நல்ல விஷயம்தான் வந்து. இது என்னென்னா, ஒரு உலக பட்டினி தினத்திற்கு மட்டும் நீங்கள் சோறு போடாமல் எல்லா நேரமும் போடணும் அப்படின்னு அது சில இதெல்லாம் கூட திறந்து வச்சுருக்காங்க வந்து. நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும் அப்படின்னு. ஏன்னா போதும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சாப்பாடு மட்டும்தான். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த சொல்லுவாங்க கலியுகம் அப்படின்ற மாதிரியான ஒரு அராஜகம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நல்ல செயல்கள் நல்ல விஷயங்கள், அதுவும் குறிப்பாக அந்த சோஷியல் மீடியாக்களில் சேனல்கள்லாம் பார்க்குறவங்களாம் அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சாதாரணமானவங்களே வந்து அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயம் வந்து அதை கூட நிறைய பேர்லாம் சோம்பேறி ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது, இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி நடந்த அந்த உலக பட்டினி தினத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக திருவான்மியூரில் அவங்க ஏரியாவில் புஷி ஆனந்த் அந்த போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ விருந்துன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஊரில் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாப்பாடு போட்டிருக்காங்க. அவ்வளோதான், ஒரு ஜான் வயிறு தானே இதில் வந்து. இல்லை புளி சாதம் போட்டான்னா வந்து ராஜ விருந்து போட்டான்னு வயிறு ரொம்ப போச்சுன்னா போதுன்னு சொல்ல அவ்வளோதான். அதனால் ஒரு நல்ல விஷயம். திரும்ப திரும்ப வந்து விஜய் இதை கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்னா, அவர் திரைப்படத்தில் ஆரம்பத்தில் அறிமுகமான புதுசுலேருந்து அவர் தந்தை வந்து தொடர்ச்சியாக அது மாதிரி அந்த பிரியாணி போடுறது, உணவு கொடுக்கறது, ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்கறது, விஜய் வளர்ந்து வந்த சமயத்திலே இந்த கல்விக்கான விஷயங்கள் வந்து அதை பப்ளிசிட்டி அது இதெல்லாம் அந்த நோட்டு புத்தகத்தில் விஜயோடைய படம்லாம் கூட பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கூட அந்த காலத்தில் பத்திரிகையில் எழுதுனாங்க வந்து, இப்படி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே இது எப்படி கொண்டு போக முடியும்னு எஸ்எஸ்சி கிட்டே கேட்டப்போ மேலே ஒரு அட்டை போட்டு கொண்டு போகலாமேலாம் சொல்லியிருந்தார். சரி, என் பையன் தானே கொடுக்குறான், நாங்கள் தானே செலவு பண்ணியிருக்கிறோம், கொடுக்குறோம், நாங்கள் பேனா கொடுக்குறோம், அதில் ஒரு விளம்பரத்தை பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? பப்ளிசிட்டி தாண்டியதை அதை வந்து விஜய் வந்து தொடர்றாரு. அப்போ சின்ன அளவில் பண்ணதை இப்போ பெருசாக பண்ணுறாரு. எதிர்கால அரசியலுக்குள் வரப்போகிறார். அந்த அரசியலுக்குள் ஒரு தலைவராக வரும்பொழுது இதெல்லாம் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பு தான். அது எனக்கு தெரிஞ்சு இதையெல்லாம் தாண்டி ஒரு அதிரடியான அரசியல் அறிவிப்பை, அரசியல் அறிக்கையை, நடப்பில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரச்சனையோ இல்லை மத்திய அரசு சம்பந்தமான பிரச்சனையோ விஜய் பேசி ஆக வேண்டும். நேரடியாக பேசணும். கரெக்டாக சொன்னீங்க, பேசி ஆகணும். பேசின பிறகுதான் இந்த மக்களுக்கு நீங்கள் என்னதான் ஆயிரம் உலக பட்டினி தினத்தில் வந்து சாப்பாடு போடலாம் அது பண்ணலாம் வந்து அது அப்படியே கடந்து போயிடுவாங்க வந்து ஓகே விஜய் பண்ணுறாருப்பா அப்படின்னு. இதை தாண்டி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு கவனத்தை பெறணும். ஒரு நம்பிக்கையானவர் தான், இவருக்கு வந்து நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தான், இவர் நமக்கு சரியான ஒரு தலைவர் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும்னா
ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனையை, ஒரு பொது பிரச்சனையை, மக்கள் பிரச்சனையை விஜய் பேசிதான் ஆக வேண்டும். அது எப்பொழுது பேசுவாருன்னு தான் தெரியல. அவர் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகி சொன்ன மாதிரி 2 படம் முடிஞ்ச பிறகு முழு நேர அதிரடி அரசியலில் விஜய் கையில் எடுப்பாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு அந்த உலக பட்டினி தினம் ஒரு அறிக்கை விடுறாரு, எல்லா இடங்களிலும் அன்னதானம் வழங்கணும் அப்படின்றாரு. நிர்வாகிகள் எல்லாரும் அவ்வளோ வேகமாக சுறுசுறுப்பாக தங்களால் முடிஞ்சதை வழக்கம் போல பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுதும் இதே வேகம் தான் இருந்தது. இப்போ அரசியல் அப்படின்ற பொழுது இவங்க எந்த ஒரு நம்பிக்கையில் ஓடுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கணும் சார். என்ன பண்ண போறாரு விஜய் இவங்களுக்கெல்லாம்? இல்லை, அது என்னென்னா இப்போ கூட நீங்கள் நல்ல ஒரு சொல்லியிருந்தீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு யூனிஃபார்மாக அங்கே சாப்பாடு போடுறது, எல்லாரும் வந்து அந்த ஊர்களில் போட்டதும் அந்த சம்மந்தமான வீடியோக்கள் இருந்தாங்க. கடந்த சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னே இது மாதிரி அன்னதானம் கொடுங்க, சாப்பாடு போடுங்கன்னு சொல்லும்போது சில இடங்கள்லாம் அந்த பொட்டலெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது சரியாக பண்ணல, ஒழுங்காக பண்ணல, அப்புறம் சாப்பாடு நல்லா இல்லைன்னு கீழெல்லாம் போட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் விஜயோடைய பார்வைக்கு வந்துருக்கு. பார்வைக்கு வந்த பிறகு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா அதுக்கு நிதி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட்சியிலேருந்து வாங்கிங்க, பண்ணுறத கரெக்டாக பண்ணுங்கள். இது மாதிரி வந்து பொட்டல சாப்பாடு கொடுக்குறது, பட்டை சோறு கொடுக்குறது, அதை வந்து வீணாக வந்து கீழே கொட்டுற மாதிரிலாம் கொண்டு போகணும். அவங்களால திருப்தியாக சாப்பிட முன்ன பண்ணுங்கள், அதை ஒரு யூனிஃபார்மாக பண்ணுங்கள். அது எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. நீ பண்ணும்பொழுது வந்து மீடியாக்களில் இன்றைக்கி தடுக்கி விழுந்த எங்கே சுற்றினாலும் வந்து செல்ஃபோன்கள் இருக்குது, மீடியாக்கள் இருக்குது, எதுவும் வரக்கூடாதுன்னு ஒரு கடுமையான உத்தரவின் காரணமாக தான் இன்றைக்கி அவ்வளோ கரெக்டாக அது வந்து நீங்கள் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நீட்டாக அது நடந்திருக்குன்னு கட்சி நிர்வாகி சொன்ன தகவல். ஓகே, எப்படி உங்களோட ஒற்றுமை பார்க்கும்பொழுது எப்படி சார் இருக்கு? என்னதான் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்து ஒரு ஆணையை பிறப்பிச்சாலுமே கூட நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் ஒன்றியணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நிர்வாகிகள்லாம் ஒன்றிணைஞ்சு இதை வந்து ஒரு யூனிஃபார்மாக பண்ணணும், யாருக்கும் நம்ம தலைவர் கட்டளையிட்ட மாதிரி பண்ணணும் அப்படின்ற பொழுது இவங்களுக்குள்ளார அந்த வேறுபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒற்றுமை பயணிக்கிறத பார்க்கும் பொழுது மற்ற கட்சிகளை கூட இவ்வளோ ஒற்றுமை இருக்காதோ அப்படின்ற அளவுக்கு பார்க்க தோணுது. இல்லை, ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். ஏன்னா இந்த பேரை அறிவித்த பிறகு அதன் பிறகு அதில் ஒவ்வொரு அணியாக பிரித்தாங்க. இப்போ கூட இருக்குது வழக்கறிஞர் அணி, இலக்கிய அணி அப்படின்னு இருந்தபோது அப்போ இந்த நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட சில பேர்லாம், இல்லை கட்சியில் சம்மந்தப்பட்ட சில பேர்லாம் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க, சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க, கருத்து தெரிவித்தார். அது பலவிதமான கோணத்தில் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுது, விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக விஜயோட கவனத்துக்கு போன பிறகு கூப்பிட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு ரகசிய மீட்டிங் தான் அது. கோட் படப்பிடிப்பினுடைய ஒரு பிரேக்கை விட்டுட்டு ஒரு பிரேக் கொடுத்துட்டு வந்து ஒரு மணி நேரம் அவங்க முன்னாடி முக்கியமான ஆட்கள் புஷியானதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் அந்த கட்சியை தொடர்ந்து நடத்துவோம், இல்லைன்னா மொத்த பேரையும் கலைச்சி விடுவேன், நான் வெளியே அமைச்சிருவேன். அதே சமயம் எங்கேயாவது ஒரு கான்ட்ரவர்சின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னு அப்படின்னா அதுக்கு ஆள் போட்டு வச்சுருக்கேன், கரெக்டாக நோட் போட்டு வந்துடும், தயவு தாட்சன் எல்லாமே நீக்கிடுவேன்னு நீக்கியும் இருக்கார். ஓகே ஓகே, ஏன்னா பண்ணோம்னா அதை சரியாக பண்ணணும். அந்த சரியாக பண்ணும்பொழுது எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும், அது நீட்டாக இருக்கணும் அப்படின்ற விஜயோட உத்தரவை கரெக்டாக இன்னைக்கு பார்த்தீங்களா புஷியானந்தோடைய ஸ்பீச்சை எந்த கேள்வி கேட்டாலும் தலைவர் அவர்கள் தான் சொல்லணும், அவர்கள் தான் சொல்லுவார் அப்படின்னு. இப்போ ஒரு கரண்டி சாதம் போட்டிங்களா, அதை பற்றி என்னென்னா அது தலைவர் தான் பார்த்து போகிற ரேஞ்சில் என்னென்னா இந்த அழுத்தம் தான் காரணம். ஏன்னா இதுக்கு முந்தைய புஷியானந்தோடைய பேட்டிகள்லாம் இல்லை பைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு சார். இப்போ தயங்குறாரு, அதுதான். ஏன்னா ஒரு பொதுச் செயலாளரே தயங்கும் பொழுது எதையும் பேசாதீங்க, லூஸ் ஸ்டாக் விடாதீங்க, எதுவாக இருந்தாலும் சரி நான் ஆரம்பிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்றாரு. ஆரம்பிக்க மாட்டாரு சார். களத்தில் என்னைக்கு நாங்கள் விஜய் அவர்களை பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு பிறகு பாராளுமன்ற ரிசல்ட்டுக்கு பிறகு வேற ஒரு பெரிய அதிரடியாக இல்லைனாலும் நிர்வாகிகள் யார் யார், என்னென்ன பேர், என்னென்ன தொகுதி, என்னென்ன அவங்களுக்கு பொறுப்புன்ற ஒரு லிஸ்ட்டு ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்காங்களா. அதன் பிறகு அவருடைய முக்கிய நோக்கம் அந்த 69 படம் அதை முடிச்சிட்டோம்னா ஓகே, நம்ம களத்தில் இறங்கிடுவோம். ஓகே, ஒரு மாநாடா, ஒரு நடைபயணமா, ஒரு திருமுனை கூட்டமா, அது விஜய் தான் முடிவு பண்ணோம். ஆனால் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், எல்லாம் வேறு வழியே கிடையாது. எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், எந்த அளவுக்குன்னு தெரியல, தளபதி 69, ஏன்னா இதுக்கே கோட்டு ஆடியோ லான்ச்சு அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது வாய்ப்பு இல்லை, ஒரு மாநாடு மாதிரி, கட்சி மாநாடு மாதிரி 69 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சோ அல்லது வந்து ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவையோ ஒரு மாநாடோட சேர்த்து நடத்துவோம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா நெருக்கமாக வந்துருச்சு, 2026 ரொம்ப தூரம்லாம் இல்லை, வந்தாச்சு. இதன் பிறகும் நம்ம வந்து ரொம்ப சும்மா பின்தங்கிய ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய்க்கு பின்னாடி ஒரு மூத்த அரசியல்வாதி, சில ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர்ஸ் கட்சி ரெடியாக தான் இருக்குது, மாஸ்டர் பிளான்லாம். உங்களுக்கு சார் நியாயமாக ஒரு விஷயத்தை பாருங்கள், நீங்கள் பெரும்பாலும் அரசியலுக்கு நான் வரப்போகிறேன்னு சொல்லுவேன், சைன் ஆகாதவங்களை சொல்கிறேன், சினிமாவிலேருந்து ஒன்று மார்க்கெட் போனவங்க, இல்லைனா வந்து போதையா நடித்தது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரவங்க பெரும்பாலும் அப்படி தான் போய் நமக்கு மார்க்கெட் இல்லைன்னு முடிவாகிடுச்சு, சம்பளம்லாம் குறையுது,
அண்ணா அப்பா வேஷம் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவாக இருந்துட்டோம்னா அடுத்த கட்டமாக அவங்க இறங்குறது அரசியல் தான். அதுக்கப்புறம் வராங்களா பூஜ்யமாக வராங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு லைம்லைட்டில் இருக்கார், ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, 200 கோடி சம்பளம் வாங்குறாப்புல, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய இதுதான். ஏன்னா இந்த திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு விழா வச்சுருந்தாங்கல்ல, அதான் இவர் ராமானுஜம்னு, திரையரங்க தந்தை கமல் கூட கலந்துக்கிட்டார். அவர் தான் வந்து தியேட்டர் அசோசியேஷனுடைய தலைவர், மறைந்த. அவருக்கு வந்து அதுக்கு விஜயை பார்த்து மீட் பண்ணியிருக்காங்க. அது தெரியாது, ஃபோட்டோஸ் எதுவும் வர வேணுங்கிறாங்க. அப்போ அவங்க திரையரங்கு உரிமையாளர்கள் வச்ச கோரிக்கை என்னென்னா, நீங்கள் அரசியலுக்குள்ளே வாங்க, நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஒரு முதல்வராவோ ஏதோ ஒரு கட்சியில் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அப்போ வந்து இது விமர்சனம் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நடிங்களேன் அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் கூட எம்எல்ஏ ஆன பிறகு ஒரு படத்தில் நடிச்சாருன்னு, முதல்வர் ஆன பிறகு தான் நிறுத்திட்டார். ஆன பிறகு ஒரு பாதி படத்தோடு அது நின்று போச்சு. அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவர் சைலண்டாக ஒரு சிரிப்போட பதில வந்து முடிச்சிட்டாராம். சரி, 22 என்ன நடக்க போகுது சார்? அன்னைக்கு ஏதாவது இந்த கட்சியின் சின்னத்தை அறிவிக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நமக்கு வந்து தகவல் படி 2 விதமான அப்டேட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு. ஒன்று படம் சம்மந்தப்பட்டது, அது கண்டிப்பாக அதை மாற்று கருத்தே கிடையாது. ஓட் சம்மந்தமான ஒரு ட்ரெய்லர் வரலாம், டீசர் வரலாம், அல்லது ஏதாவது சாங் கூட வரலாம். இதோடு சேர்ந்து ஒரு கட்சியோட அறிவிப்பு ஒன்று வருதுன்னு. பட் சின்னலாம் அதுக்குள்ளே அறிவிப்பாங்களான்னு தெரியல. இன்னும் அவங்க கொள்கையே முடிவு பண்ணல. நீங்கள் கொள்கை சின்னம் இதெல்லாம் வந்து ஒரு மாநாடு மாதிரி வச்சு தான் அங்கே வந்து முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். வேறு ஏதாவது ஒரு நிர்வாகிகளுடைய பொறுப்பாளர்கள் யார், இல்லைன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் எப்படி அந்த கட்சியை கொண்டு போகிறோம், இல்லை முழு நேரமாக அந்த கட்சிக்குள்ளே எப்போ வந்து விஜய் வரப்போகிறார், இந்த மாதிரியான தகவல்கள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னைக்கு எல்லாரும் அவர்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான் சார். விஜய் அவர்கள் தனித்து வரப்போறாரா, சீமானுடன் வரப்போறாரா? ரொம்ப நாள் நீங்கள் சீமானுடைய பேட்டிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, தம்பி வரட்டுமே, தம்பி வந்தா என்ன, தம்பி வந்தால் என் தம்பி தானே, நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன்னா, என் தம்பியினுடைய கொள்கையும் என் கொள்கையும் வந்து ஒன்றா இருந்தால் வரட்டுமே. இது என்னென்னா திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லும் பொழுது, இதை இப்போ நீங்கள் என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு பேசாதீங்கன்னு நான். அப்போ நான் விருப்பப்படுறேன்ற போது அப்போ ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே இருக்கு, மேபி நடக்கலாம், அரசியல் என்ன வேணாலும் வந்து அந்த உடைய வெளிப்பாடு வந்து சீமான் பேசுகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு இளைஞர்கள் வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ விஜய்க்கும் அடுத்த கட்டமாக வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வரப்போகிறாங்க. 2 பேரும் இணைஞ்சா எப்படி இருக்கும், ஒரு பேசி வச்ச ஒரு விஷயமா கூட அது இருக்கலாம். ஓகே, இந்த 10வது 12ஆம் மாணவர்கள் இந்த மினி மாநாடு அதாவது ரெடி ஆயிடுச்சா சார்? இல்லை, விரைவில் அதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது ஓகே, அது மினி மாநாடு தான். மினி மாநாடு தான் அது. போன வாட்டி அது அப்படி தான் பிரமாதப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் நின்னார் அப்படின்னு. நிற்கிறதுல என்னங்க இருக்குதுன்றாங்க. ஒரு நடிகர் வந்து அச்சும் தும்பனா கூட வந்து 1000 பேர் வந்து நின்று வந்து பணிவிடை பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது விஜய் மாதிரியான ஆட்கள் வந்து சிட்டிக்கு போட்டால் வந்து என்ன வேணாலும் வந்துடும். அப்படியேப்பட்ட ஒரு நடிகர் வந்து ஒரு 12-13 மணி நேரம் நிற்கிறாருன்னா, அந்த மாணவர்கள் அவங்களுக்கு தான் அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த உற்சாகம், அந்த வரவேற்பு, விஜயண்ணா எங்களுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொன்னது வந்து ஒரு மகிழ்ச்சி தானே. அது இயல்பாக எல்லாருக்கும் இல்லை. இதை தாண்டி நம்ம என்னையா ஒரு எங்கேயோ நாளை தீர்ப்புன்ற ஒரு படத்தில் நடித்த நம்மளை ட்ரோல் பண்ணாங்க. அப்புறம் வந்து சில படங்கள் தோல்வி அடைஞ்சது. இப்படியான ஒரு இடத்துக்கு நம்ம ஒருவன் கூட கனவுல கூட நினைக்கல. அதை தாண்டி நம்மளை வந்து தலைவராக உட்கார வச்சுருக்காங்க, இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பசங்க எல்லாம் அப்படி கொண்டாடுறாங்க. நம்மளை கேரளாவுக்கு போனால் ஒரு திருவிழா மாதிரி நம்மளை வந்து பார்க்குறாங்க. இயல்பாக உள்ள ஒரு தான். அப்படியே இவங்களுக்காக நின்னா என்ன, அது மனசு தானே. அது சில பேர் வெளிப்படுத்திடுவாங்க, விஜய் வெளிப்படுத்தலை, அவ்வளோதான். ஓகே, அதனால் திரும்பவும் ஒரு மினி மாநாடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், விஜய் அவர்கள் பாடின 2வது பாடல் தான் பிறந்தநாளைக்கு வெளியே வரப்போகுது அப்படின்னாங்க யுவன் சங்கர் ராஜா அவர்கள். ஏற்கனவே முதல் பாடல் அவ்வளோ விமர்சனம், 2வது பாடலையாவது அது கொஞ்சம் தவிர்க்க வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, யுவன் சங்கர் ராஜா வந்து முதல் பாடல் அந்த அளவுக்கு போயிட்டு கனெக்ட் ஆகலை, ஹிட் ஆகலை. உண்மையாக வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஒரு புதிய கீதை படத்துக்கு அப்புறம் வந்து விஜயோட சேர்ந்து படம் பண்ணுறாரு. ஒரு அனிருத்தை தாண்டி ஒரு மியூசிக் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸு யுவன் சங்கர் ராஜாவும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கவின் என்ன பண்ணது வந்து இப்போ ஸ்டாரில் பிரமாதப்படுத்துகிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையில் இருந்த சாங்கை தூக்கி மறுபடியும் போட்டால் அதை கொண்டாடிட்டாங்க. யுவன் சங்கர் ராஜாவுக்கு அந்த பல்ஸ் 2K கல்ஸோட பல்ஸை புரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் தான். சரி, முதல் பாடலில் நான் தவற விட்டோமா, இல்லை முதல் பாடல் இப்படி தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வேணும்னே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. 2வது பாடல் இந்த விமர்சனத்துக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காத ஒரு பாடலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சிறப்பு சார். சூர்யா பக்கம் வந்துடுவோம். விஜய் அரசியல் தொடங்கிட்டாரு. இந்த உலக பட்டினி தினம், அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லைப்ரரி வைக்கிறதா இருக்கட்டும், ரொட்டி பால் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சூர்யாவுக்கும் அரசியல் ஆசை வந்துட்டதா நிறைய தகவல்கள் வருது. அது உண்மையா? அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவர் என்னைக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை, நலத்திட்டங்களை அறிவிக்க போகிறார்?
அகரம்னு ஒரு பெரிய இதை வச்சு எத்தனை மாணவர்களை படிக்க வச்சுக்கிட்டு வச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் ஐபிஎஸ் தொடர்ந்து அந்த மாதிரி மறைமுகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க ஒரு சொன்ன மாதிரி ஒரு அமைப்பு ஒரு அறக்கட்டளைன்னு சொன்னா கூட நேரடியாக சூர்யா வரணும் அப்படின்றது அது நடந்துகிட்டு இருக்கு. வந்து அவர் வழக்கம் போல வந்து கமலஹாசன் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான், இது எங்கள் ரசிகர்கள் வந்து விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் கிடையாது, சரி இது ரசிகர் மன்றம் கிடையாது, அவர் தான் நற்பணி மன்றம்னு முதல்ல அறிவிச்சது. ரத்த தானம் அத்தனை பேரையும் கொடுக்க வச்சு ஜிஹெச்ல போய் அத்தனை பேரும் வந்து நோயாளிகளுக்கு வந்து சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வச்சது வந்து கமல் தான். ஓகே, நீங்க வெறுமனே வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வர அப்போ அந்த காலத்துல வந்த முதல் 100 டிக்கெட்டுக்கு லட்டுலாம் கொடுப்பாங்க. வந்து கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்லாம் லட்டு, அப்புறமா சின்ன பாக்ஸு சரி இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு நற்பணி இயக்கத்தினுடைய ஒரு இயக்கமாக மாற்றுனது வந்து கமல் தான். இப்போ சூர்யாவுக்கு அந்த ஆசை தான். ஒரு இடையில எங்கள் நட்சத்திரம் சென்னையில் நட்சத்திர ஹோட்டல்லாங்களோ 2-3 தடவை மீட்டிங்லாம் போட்டு நீங்கள் வெறுமனே வந்து ரசிகராக இருக்கக்கூடாது, என் ஃபேமிலி மாதிரி நீங்கள் இருக்கணும், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை இந்த மெடிக்ளைம் போட்டுங்க, இன்சூரன்ஸ் எடுத்துங்க, அப்புறம் யாராவது ஏதாவது ஒரு விபத்துலையோ அகால மரணம் அடைந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு தொகையை வந்து நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கிறோம் மன்றத்தின் சார்பாக இயக்கத்தின் சார்பாக அதை பெற்றுங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு நல்ல எண்ணம் தாண்டி அது இப்போ விஜயே வரும்பொழுது நாம் ஏன் வரக்கூடாது, அதுக்கு இதுவாக இல்லை, ஒரு மாஸ் தானே. வந்து இப்போ சூர்யாவை தாண்டி அடுத்த கட்டத்தில் நடிகர் கூட அந்த ஆசை உண்டு இல்லைங்களா, தொடர்ந்து பட்டப்பெயர் போட்டுக்கிற நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து அந்த ஆசை இருக்க தான் செய்யும். அது சூர்யாவுக்கு இருக்குது, ரைட்டு. இது எல்லாம் தாண்டி அரசியல் எவ்வளோ பெரிய ஒரு களம், இது ஒரு முதலை பண்ண நீங்கள் எப்படியெல்லாம் காலை வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ தான் விஜயே ஒரு பாலபாடம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. வந்து இந்த முதலை பண்ணக்குள்ளே எப்படி காலை வச்சா முதலை வந்து கடிக்காமல் அடுத்த ஒரு இதுக்கு போக முடியும்னு சூர்யாவுக்கு இருக்க அந்த ஆசை. அவர் எப்படி அதை வந்து கொண்டு வர போகிறார், எப்படி அதை சமாளிக்க போகிறார், உண்மையாக வந்து அந்த கட்சி தொடங்க போகிறாரா, இல்லை மற்றவங்க அவங்களுக்கு வந்து இவ்வளோ மாதிரியான கூட்டம் வருது ரசிகர்கள் வராங்கிறதுக்காக இவர் வந்து அதை உருவாக்குறாருன்னு தெரியல. உண்மையிலே வெறும் விசில் அடிச்சுட்டு திரையில் பார்த்து உங்களை கை தட்டிட்டு போகிறவங்க அத்தனை பேரும் ஓட்டு போட மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அவர்கள் மட்டுமே அந்த ஓட்டு மட்டுமே உங்களுக்கு வெற்றியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு முதன்மை நிலைக்கு அரசியலில் கொண்டு வராது. சரி, பொதுஜனம் போடணும். அந்த பொதுஜனத்திற்கான மத்தியில் அவர்களுடைய மனசில் நீங்கள் எப்படி இடம் பிடிக்க போகிறீங்க, அது விஜயா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், தவக்கலையாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். அதுதான். ஓகே, பாலாவோட பணியாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு வனங்கான்லேருந்து பாதியில் வெளியே வந்தார். சுதா கங்குரா அந்த ப்ராஜெக்டும் கைவிடப்பட்டுச்சு அப்படின்றாங்க, வாடிவாசலும் கைவிடப்பட்டுச்சு அப்படின்றாங்க. என்ன சார் நடக்குது சூர்யா அவர்களை சுற்றி? கார்த்திக் சுப்ராஜ் படம் தான் அடுத்து போகிறா, அதில் மாற்றங்கள் இல்லை, வாடிவாசல் நடக்காதா? இந்த வாடிவாசலுக்கான வாய்ப்பே இல்லைங்களா உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப எவ்வளோ காலம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனுடைய ப்ரொடியூசர் வந்து கலைப்புலி தானு, நீங்களே கூட பார்த்துருப்பீங்க பல பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆடியோ லான்ச் எல்லாம் வந்து ஒரு ஃபோனை எடுத்து காமிச்சிக்கிட்டு இதில் அத்தனையாக இருக்குது, ப்ரீ ப்ரொடக்ஷன் லண்டனில் நடந்துகிட்ருக்கு, அதுக்கான காட்சியெலாம் இருக்குது, வெற்றிமாறன் தம்பி சொல்லிச்சுன்னா நான் உடனே இதை ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன், அது உத்தரவு இல்லாமல் பண்ண மாட்டேன். வெற்றிமாறனும் வாடிவாசல் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. சூர்யா அது எங்கேயும் அவரை வந்து மீட் பண்ணி சொன்னதாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் எங்கே கிளாஷ் ஆகுது அப்படின்பொழுது அது எல்லாம் ஓகே, ஒரு டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாச்சு. வெற்றிமாறன் சூர்யா விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக இருக்கிறாங்க. வெற்றிமாறன் அமீர் வேணுன்றாரு. சரி, சூர்யாவுக்கு அமீர் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஆரம்பத்தில் ஆரம்பித்த பிரச்சனை தானே. சரி, இது அதுக்கப்புறம் அமீர் அவர்கள் கூட சூர்யாவோட பயணிப்பேன், திரையில் வந்து பயணிக்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைனாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் ஏன் அது மறுபடியும் பெருசாக உங்களுக்கு வந்து சார் வெளியே வந்து நாங்கள் வந்து சூர்யாவும் நானும் வந்து எதிரும் ஒருமா மோதிப்போம், நாங்கள் 2 பேரும் வந்து தலப்பா கட்டின்னு வந்து உருளுவோம் நான் சொல்லுவாங்க. மீடியா முன்னாடி அப்படி தான் பேசிப்பாங்க. என்னங்க எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைங்க, வாய்க்கா வரப்போ தகராறு. அதை தாண்டிய ஒரு ஈகோன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, சாதாரண மனிதனுக்கே ஈகோ இருக்கும் பொழுது இவர்கள் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும். ஓகே, அதில் வந்து பிரச்சனை தான். வந்து அதை தாண்டி இந்த ப்ராஜெக்டை ஒரு குறிப்பிட்ட டேஸ் வந்து வெற்றிமாறன் கேட்டிருக்காரு. அது மொத்தமாக அவர்கிட்ட சூர்யா கொடுக்க மறுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. இப்படியா அந்த கொலாப்ஸ்னால வந்து வாடிவாசல் ஏறக்குறைய ட்ராப்னு தான் பேசிக்கிறாங்க. ஓகே, ஆஸ்தான நடிகர் தனுஷ் அவர்கள் கூட பண்ண வாய்ப்பு இல்லையா சார்? இல்லை, தனுஷுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம சூர்யா, அஜித் எல்லாருடைய பேரும் உள்ளே வந்தது. ஆமாம், தனுஷ் வந்து வெற்றிமாறனுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் தான். அவர் டக்குன்னு வந்து வாங்கினா கூட இருக்கிறதெல்லாம் ராயனாவது இதுவாது எல்லாத்தையும் போட்டு நான் வந்துடுறேன்ட்டு அடுத்த நிமிஷம் வந்து வாடிவாசல் மாடுபடி வீரனாக மாறிடுவார் அவர் உடனடியாக. அப்படி ஒரு இது வந்து அஃபிஷியலாக இந்த படம் ட்ராப் சூர்யா வச்சு பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தனுஷ் தான் இருப்பாங்க. விஜய் அவர்களை பற்றி இன்னொரு சர்ச்சை கூட வந்துச்சு. சர்ச்சை இல்லை, அது அவர் இயல்பு. அவர் தன்னோட அம்மா அப்பாவை போய் அவர் சந்திச்ச ஒரு விஷயம், அந்த புகைப்படம் வெளியாகுது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் இதுவும் அரசியலுக்கான ஒரு சந்திப்பு தான் அப்படின்ட்டு இதையும் அரசியல் ஆக்கணுமா? குடும்பத்தில் எடுத்துப்பட்ட புகைப்படத்தை வச்சு அவர் அரசியலா?
அது ஏன்னா இதுக்கிடையில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இந்த வயசில் நான் பண்ணிடணும். உடனே விஜய் போய் பார்த்தாரு. இப்போ வந்து மீட் பண்ணார். அது இடையில கூட அவங்களுடைய திருமண நாளுக்கு போய் அம்மா கூட இருக்கிற ஸ்டில்லை பார்த்துட்டு ஏன் அப்பா கூட நீங்கள் இல்லையா, அம்மா கூட இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் என்னென்னா இப்போது போய் மீட் பண்ணதுக்கான காரணம் வந்து மீட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அரசியல் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து பொதுவாக வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். அது யாராக இருந்தாலும் வந்து போட்டு சூரத்தங்காய் உடைக்கிற மாதிரி ஒடிச்சிருவார், பேசிடுவார். அதை நீங்கள் துப்பாக்கி ஆடியோ லான்ச்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் வந்து விஜய் அரசியலுக்குள்ளே வராருன்னு போது சில ஃபங்க்ஷன்லாம் வந்து பேசுறது. அதில் உச்சக்கட்ட பேச்சாக வந்து இப்போ சமீபத்தில் வந்து லியோ படம் சம்மந்தமாக ஒரு விஷயம் பேசினார். நேரடியாக லியோன்னு சொல்லாமல் ஒரு படம் பார்த்தேன், அது செகண்ட் ஹாஃப் இப்படி இருந்தது, அந்த மதத்தில் வந்து நரபலி கொடுக்க மாட்டாங்க, அந்த சம்மந்தப்பட்ட டைரக்டர்கிட்ட பேசினேன், முதல்ல நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே உற்சாகமாக பேசினவர் வந்து இதெல்லாம் தப்பு தம்பின்னு உடனே சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என் லைன் கிடைக்கலன்னு கட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நேரடியாகவே அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் தாக்கினார், லியோ படத்தை இது பண்ணார். இது விஜய்க்கு கொஞ்சம் பிடிக்கல. சரி, அப்பாவுடைய குணம் தெரியும், வந்து அவர் வந்து கோபம் ஆகிட்டாருன்னா ட்ரிகர் ஆகிடுவார்னு. இப்போ எதிர்கால அரசியலுக்குள்ளே வராரு. அவர் இதையும் கூட அவர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார். என் மகனை நான் தான் பொத்தி வளர்த்தேன், நான் தான் சிஎம் நாற்காலியில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பாண்டிச்சேரியிலேருந்து வந்த ஒரு அரசியல்வாதி என் மகனை அப்படி சூழ்ந்துக்கிட்டார் அப்படின்னு இவர் தான் வந்து புஷி ஆனந்த் தான் நேரடியாக தாக்கினார். ஆமாம் சார், சொல்லியிருந்தாங்க. ஒரு கும்பலில் அவர் வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு மாதிரிலாம் அப்போ சொல்லியிருந்தார். ஒரு வார பத்திரிகையில் பெட்டி கொடுத்துருந்தார், சேனல்களில் இது பண்ணியிருந்தார். இப்போ போனோன்னா இப்போது எதிர்கால அரசியலுக்குள்ளே வர ஒரு இது இருக்குது. அப்புறம் தொடர்ந்து இந்த படங்கள்லாம் முடித்த பிறகு கூட்டங்கள்லாம் கலந்துக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எதுவும் அந்த மாதிரி பேசிடுவானா, இன்றைக்கும் நாங்கள் உங்கள் பையன்தான் அப்படின்னு விஜய் கேட்டுக்கிட்டு தான் ஒரு தகவல் வந்து. ஓகே, அதனால தான் அதுக்கான சந்திப்பு தான் இது. அதுக்கு வேற என்ன இருக்கு போதுங்க, ஒரு அப்பா அம்மா ஒரு அப்பாவை போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? வந்து அதை பார்த்துட்டு போனால் கூட ஸ்டில்லாக வெளியிடுறதுக்கான காரணம் என்ன? அதை பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாலையும் குரூப்லையும் போட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப. இதுதான் நடந்ததாக ஒரு தகவல் வந்து, இதையும் நீங்கள் பேசாதீங்கப்பா, நீங்கள் இதுவாக இருங்க அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். அதுவும் ரைட் தானே. நீங்கள் பழைய விஜயா நினச்சிருந்தா எப்படி? அவரும் வளர்ந்துட்டாரு, அவருக்கும் சம்பளம் பேசுகிறாரு, அவர் அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டார். இன்னும் அதை சொல்லுவாங்க, டில்லிக்கு ராஜானாலும் தள்ளிக்கு பிட்டு அப்படின்வாங்க, பழமொழி சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் டில்லிக்கு ராஜானாலும் அவங்க மகனுக்கு வந்து குழந்தை தான் அது அப்படின்னு. அப்படி அந்த எஸ்எஸ்சி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. அதை தாண்டி விஜயோட வளர்ச்சி இதுவாகிட்டு இருக்கு. எதுவும் லூஸ் ட்ராக் விடாதீங்க எங்கேயும் போய் அப்படின்னு அன்பாக கேட்டுக்கொண்ட ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 33 வருஷம் பிரிஞ்சிருந்த சத்யராஜ் அவர்கள், ரஜினி அவர்கள் பிரிஞ்சிருந்த இல்லை, 2 பேரும் சேர்ந்து படம் நடிக்காமல் இருந்தாங்க. இப்போது நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, அறிவிப்பு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி படத்தில் சத்யராஜ் அவர்களை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்போது இல்லை, அவர் வேணால் என் படத்தில் வந்து நடிக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான வாதம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். நண்பர்கள் ஆயிட்டாங்களா? இல்லை, மேபி அது கூட உறுதியான தகவல் இல்லை. சிவாஜி படத்தில் அந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து சத்யராஜ் அப்படி சொல்லியிருக்காரு. ரஜினி கூட ஒரு பெருந்தன்மையாக வந்து இதுவாகட்டுங்கன்னு சொல்கிறான். இப்போ ரஜினி இடத்துல நானும் இருந்திருந்தான்னு வச்சுங்க, சத்யராஜ் பேசின பேச்சுக்கெலாம் வந்து சத்யராஜ் பக்கமே காரை விடாதுன்னுலாம் சொல்லிடும். ரஜினியாக இருந்தால் நீங்கள் அந்த தெரு வழியாக போயிட்டா கூட காரை வந்து அங்கேயே நிறுத்திட்டு நீ கிளம்பி போய் நான் வேறு காரை பிடிச்சின்னு போகிறேன் ரேஞ்சில் வந்து ஒரு சாதாரண ஆட்கள் வந்து அந்த அளவுக்கு கோவம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் ஒருவேளை வந்து சிவாஜியில் வந்து இந்த டாக் வந்தது, நடிகர் ரஜினியோ ஓகே சொல்லிட்டாரு, அது டைரக்டரோட விருப்பம்னு சொல்லியாச்சு. அப்புறம் சத்யராஜ் சொன்னதாக கூட ஒரு தகவல் இருந்தது. அதுக்கப்புறம் சுமன் அந்த கேரக்டருக்குள்ளே வந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, காவிரி பிரச்சனை வந்தப்போ வள்ளூர் கோட்டத்தில் நடந்த அந்த மீட்டிங்கை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட வீடியோ இருக்கு. போட்டு வாட்டல் நாகராஜனையும் ரஜினிகாந்தையும் போட்டு வெளுவெளு 2 பேரையும் ஒன்றா கம்பேரிசன் பண்ணி பேசின பேச்செல்லாம் இருக்குது. இது மிஸ்டர் பாரத்லேருந்து அப்புறம் தம்பிக்கு எந்த ஒரு படத்துலேருந்து தொடங்கின ஒரு கிளாஷ், ஒரு ஈகோ, அது வந்து தமிழன் கன்னடன் பிரச்சனையாக மாறி ஒரு சினிமாக்குள்ளே இது வந்து எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இணையறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அப்போ இதுலையுமே அஃபிஷியலாக வரல, அதில் சந்தேகம் தான் அப்படின்னு சந்தேகமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரஜினி ஒரு வேளை வந்து இதுவானா கூட சத்யராஜோடைய ஒரு என்னன்னா, இவ்வளோ பேச்சு பேசணும், நம்ம போய் மறுபடியும் போய் நடித்தா சும்மா இருப்பாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் திடீர்னு மோடியாக நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. ஒரு பக்கம் பெரியாராக பேசிக்கிட்டு இருக்காரு, பெரியாராக நடித்தார், இப்போ மோடியாக நடிக்கிறாரு அப்படின்போது நடிப்பு தானே அப்படின்ற ஒரு இது வந்தாச்சு. இந்த விஷயத்தில் ரஜினி படத்தில் நடிப்பாரான்ட்டு அஃபிஷியலாக இன்னும் தகவல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு அதிகம் இல்லை அப்படின்னு தான். ஓகே, கூலி அதுக்கு முன்னாடி வேட்டையன் வரப்போகிறாரு. வேட்டையனா விடாமுயற்சியா கங்குவாவை யார் சார் எதிர்கொள்ள போகிறாங்க? இல்லை, ஏற்கனவே வேட்டையன் வந்து அக்டோபர் மாதமே ரிலீஸ் ஆகும். ஆமாம், ஏன்னா வேட்டையனும் இதுவும் விடாமுயற்சியும் லைக்காக தான். லைக்கா, ஆமாம். ஏன்னா கங்குவா வந்து தீபாவளியை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கங்குவா மிகப்பெரிய படம், மிகப்பெரிய பட்ஜெட்டு.
அதை கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் ரீஜனலில் இருக்கிற அத்தனை மொழியிலும் டப்பிங் பண்ண போகிறாங்க. அப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியமான மொழிகளில் அந்த படம் வந்து பேசப்படுகிறது. கொரியன்லாம் டப் பண்ண போகிறதா ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சூர்யாவுடைய மார்க்கெட்டு, சூர்யாவுடைய ஓப்பனிங் இதெல்லாம் வச்சு எப்படி இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எந்த நம்பிக்கையிலும் தெரியல. அது சரி, அவர் ப்ரொடியூசருக்கும் ஹீரோவுக்குமான பிரச்சனை. இப்போ தீபாவளின் போது போட்டிக்கு யாரும் வராதிங்க, அதுதான் சரியாக இருக்கும். தமிழ்நாட்டில் 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னா 1000 ஸ்க்ரீன்ஸ் கங்குவாக போட்டால் தான் அவங்களுக்கான அந்த பட்ஜெட்டுக்கு இங்கே இருக்கிற ஓப்பனிங்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஹைப் இல்லை. ஏன்னா ஒரு விஜய் படமோ அஜித் படமோ கிடையாது, சூர்யா படம் தான். ஒருவேளை இந்த படம் அந்த ஃபஸ்ட் ஷோவில் கிளிக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா போட்டிக்கு படம் இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து ஒரு கணிசமான தொகையை வந்து வசூல் பண்ணும். ஓகே ஓகே. ஆனால் என்னென்னா போட்டிக்கு விடாமுயற்சியை உள்ளே இறக்கும். ஒரு வேளை ஏன்னா அஜித் இப்போது குட் பேட் அக்லியில் இருக்கார். ஜூன் மாதம் கடைசியில் அதுக்கான கால்ஷீட்டு விடாமுயற்சிக்கு கொடுக்குறதான் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு டீம் அஜர்பைஜானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த செட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கடகடன்னு எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட டார்கெட்டு தீபாவளி. ஓகே. இப்போ தீபாவளிக்கு விடாமுயற்சி கங்குவான்னு வரும்பொழுது தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்களுடைய ஒரு கோரிக்கை வரதான் செய்யும். கண்டிப்பாக அது பெரிய ஒரு, ஏன்னா விஜய் அஜித் படத்தையே பார்த்துட்டாங்க அவங்க. அது அதனால் இந்த படத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை ரெண்டுமே கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். ஓகே. ஆனால் முன்ன பின்ன தள்ளி வாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஃபெஸ்டிவல் டைம் தான் வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம், ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படம். அது தியேட்டர் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு வந்து 1000 ஸ்க்ரீன்னா 500 தேவை தான் வரும். நீங்கள் மாறி வந்து இப்போ வாரிசு துணிவுக்கு அந்த பஞ்சாயத்து தான் இங்கே வரும் வந்து. ஓகே. அது எப்படி பேசி தீர்க்க போகிறாங்கன்னு அதுதான் இங்கேயும் தொடரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இறுதியாக சிலம்பரசன் அவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். புகைப்படம்லாம் வந்திருந்தது, அவங்களோட குட்டி ஃபேன்ஸோடு எடுத்துக்கிட்ட புகைப்படம் பார்த்துருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா சார்? இல்லை, சிலம்பரசன் மாநாடுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து மாநாடு ஒரு பெரிய அவருக்கு ஒரு குருவாக இருந்தது வந்து. அப்புறமா வந்து 10 தலை வெந்து தெரிஞ்ச கார்டெல்லாம் வந்து தூக்கி அப்படி போட்டாங்க. அதை அப்புறம் கொரோனா குமார் பிரச்சனை, இது அது STR 48 நடக்குமா நடக்காது, அதை தூக்கி தூரம் போட்டாங்க. அது பெரிய பட்ஜெட் இந்த மாதிரியான இது இருக்கும்போது தக் லைஃபுக்குள்ளே திடீர்னு உள்ளே வந்த பிறகு தக் லைஃப்பில் வந்து கேமியோ பண்ணுறாரு. சும்மா வந்து அவர் வந்து தலையை காட்டு போகிறாரு, ஒரு டான்ஸ் ஆடிட்டு போகிறாருன்னு ஒரு விஷயங்கள் இருந்தபோது இது இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் ஒன்று எடுத்திருக்காங்க சென்னையில், கமலும் சிம்புவும் சேர்ந்து அந்த போடு போட்டிருக்காங்க. அப்படிங்களா? ஓகே. பிரமாதமான ஒரு டான்ஸ் வந்து இங்கே காதலா காதலால் பிரபு கமலம் பண்ணியிருப்பாங்கல்ல காசு மேலே, அந்த ரேஞ்சுக்கு அந்த சாங்கு சிலம்பரசனுக்கே ஒரு பெரிய ஒரு உற்சாகம் ஆகிப்போச்சான். ஏன்னா மணிரத்னம், ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் இருந்த பொழுது இருந்த ஸ்கிரிப்ட் வேறு. சிம்பு வந்த பிறகு டோட்டலாக அப்படியே மாற்றிட்டாப்ல, ஸ்கிரிப்டே மாற்றியாச்சான். ஏறக்குறைய நீங்கள் கமலஹாசனுக்கு என்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கோ அது அப்படியே பாதி அவருக்கு கொடுத்துருங்க சிலம்பரசன். கமலே சொன்னது, இங்கே இந்த காயல் பட்டணத்துக்காரன் அது இதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் சும்மா வந்து அந்த கதையே கிடையாது, இது வேற, அது சும்மா ரசிகர்களை ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்தது, இது வேற ஒரு கதை. இது வந்து மணிரத்னமே பக்கா கமர்ஷியலாக எடுத்திருக்காரு இந்த படத்தை. சிலம்பரசனுக்கு ஒரு பெரிய ரீஎன்ட்ரி அந்த படம் இருக்கும். அந்த இடத்தை கொடுத்தது கமலஹாசன் தான், மணிரத்னம் தான். மணிரத்னத்தோட செல்ல பிள்ளைன்னு சொல்லிடலாம் அது அப்படின்னு. உண்மையிலே அதுக்கு ஒரு, ஏன்னா தொடர்ச்சியாக வந்து என்னதான் மாநாடு இட்டு கொடுத்தாலும் சிலம்பரசன் மீது தொடர்ந்து வந்து கால் ஷீட்டுக்கு இது பண்ண மாட்டார், AAAவுக்கு வந்து என்னை ஏமாற்றிட்டாரு, ஆமாம், இப்படியா தொடர்ந்து வந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை காலி பண்ணுற ஒரு படமாக வந்து தக் லைஃப் இருக்குன்னு நம்ம இந்த தக் லைஃப்பில் இந்த நடனத்தையும் மீறி கமல் அவர்களும் தன்னோட மகனா அந்த கதாபாத்திரமாக வரக்கூடிய சிலம்பரசன் அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் மணிரத்னம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பிரச்சனைலாம் வேணாம்பா, எல்லாத்தையும் முடிச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் அட்வைஸ் பண்ணதாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அது உண்மையா சார்? இல்லை சிலம்பரசன் அவர்களே முன் வந்து சீக்கிரமாக இதுக்கான தீர்வு நானே கொடுக்குறேன் அப்படின்ட்டு சிலம்பரசன் காத்துக்கிட்டு இருக்காரு? இல்லை மேபி வந்து இருக்கலாம். ஏன்னா மணிரத்னம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாருங்களேன், என்ன செக்கச்சவந்த வானம். செக்கச்சவந்த வானம் நம்ம கூட பேசியிருக்கிறோம். நிறைய எடிட்டிங்கில் வந்து நிறைய போர்ஷன் வந்து கை வைக்க வேண்டியது சிலம்பரசனுடைய காட்சிகளாக தான் இருந்தது. அதிகம் ரொம்ப வருத்தப்பட்டாராம். பொன்னியின் செல்வக்குள்ளே செல்வன் ஃபஸ்ட் பாகத்தில் சிலம்பரசன் உள்ளே வராருனோன்னு ஒரு 3-4 ஆர்டிஸ்ட் வெளியே போகிறேன்ட்டாங்களாம். அது மணிரத்னத்துக்கு ரொம்ப கோபமாகி போச்சான். என்னையா வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து இவ்வளோ திறமையை கற்றுக்கிட்டு வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ நிற்கிறாப்புல அப்படின்னா, நீங்களாம் இண்டஸ்ட்ரியிலுக்குள்ளே இருக்கிறது ஒரு 10 நடிகர் தானே நீங்கள் ஹீரோக்கள், உங்களுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு போட்டி போகாமல்? ஒரு படம் ஜெயிக்குதுன்னா உங்கள் கையில் கிடையாது, வந்து அது ரசிகர் கையில் தான். அது பிடிச்சா தான் ஜெயிக்கும். வந்து நாமளாம் நினச்சிருந்தா எடுக்கிறோம், நீங்களாம் நினச்சிருந்தா ஹீரோ பெரிய மாஸ் ஹீரோ தான் நினச்சி நடிக்கிறீங்க.
அதை தாண்டி அங்கே ஓகே பண்ணோம். ஆனால் தொடர்ச்சியாக சிலம்பரசனுக்கு ஏன் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு அந்த ஒரு ஏதோ ஒரு அவருக்கு வந்து சிலம்பரசன் மீது ஒரு பரிதாப பார்வை ஒன்று இருக்குது. அதெல்லாம் டோட்டலாக காலி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் தக் லைஃப். கண்டிப்பாக அதுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இன்னும் நிச்சயம் உங்களை சந்திக்கும் உங்களை வந்து எடுத்து